வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படிங்கிற ஒரு காம கொடூரன், ஒரு காம பேயினுடைய ஒரு ஆடியோ ஒன்று நேற்று ரிலீஸ் இருந்தது. அந்த ஆடியோ வச்சு நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். அந்த காம பேயினுடைய, அந்த காம கொடூரனுடைய, காம அயோக்கியனுடைய 2வது பார்ட் ஆடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 2வது பார்ட் ஆடியோவில் அவன் என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டிகோட் பண்ண போகிறோம். வந்து அடுத்த நாளே போயிட்டு முடிச்சாச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். முடியாது அங்க இருக்கும், அப்பா அம்மா வந்துருவாங்க அப்படின்னு சீனம் பிடிச்சா சென்னையில இருந்து வந்திருக்கேன், அவ்வளவுதான். பேச போட்டு மொத்தம் முடிச்சு மொத்தம் மாட்டினா தாவை காத்தோன்ற வீடு புகழ். அந்த ஆடியோ கேட்க முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காம அயோக்கிய பொறுக்கி நாய் என்ன பேசியிருக்கான்னா, அதாவது அந்த தாவேக்க கட்சியில் இருக்கிற ஒரு நபர் அல்லது தாவேக்க ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களாம் இவன் சென்னையிலேருந்து வெளியூர் போயிருக்கான். வெளியூர் போயிட்டு அப்போ சென்னை இல்லை அந்த பெண் அப்படிங்கிறது அதில் தெரியுது. அப்போ வெளியூரில் ஏதோ சென்னை இல்லாத ஏதோ ஒரு ஊரில் உள்ள ஒரு பெண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒரு குழந்தை, ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் சின்ன பிள்ளை நம்ம சொல்கிறோம்னாக்கா, அந்த ஆடியோக்குள்ளே அந்த தகவலையும் சொல்லியிருக்கான். அதான் போன ஆடியோவிலையுமே வந்து சீல் பிரித்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருந்தான். இப்போ நீங்கள் இந்த ஆடியோவில் கேட்டிருப்பீங்க, முடிச்சிட்டேன், யாருமே அம்மா அப்பா இல்லாத நேரம் பார்த்து நான் வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னிச்சு, இருந்தாலும் நான் அவளுக்கு டைமை வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த முடிச்சிட்டேன், சீல் பிரிச்சுட்டேன், நம்ம தான் எல்லாம் இப்படிங்கிற அந்த ஆணாதிக்கமான வார்த்தைகள் இருக்குல்ல, இது அவனுடைய ஆடியோ முழுக்க இப்படி தான் பேசி வச்சுருக்கான். அப்போ அவன் சென்னையிலேருந்து வெளியூரில் உள்ள ஒரு பெண்ணு, அவங்க வீட்டில் அம்மா அப்பா இல்லை, வெளியூர் போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு, அந்த இன்ஸ்டா மூலியமாகவோ அல்லது ஏதோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ பழக்கம் இருந்திருக்கு. அப்போ அவங்க வீட்டில் அம்மா அப்பா இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் தனிமையாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் சென்னையிலேருந்து போயிருக்கான். சென்னையிலேருந்து போயிட்டு வீட்டுக்குள்ளே அத்துமீறி வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னே ஷாக்காக இருக்குது. ஷாக் ஆகிட்டு, இல்லை அம்மா அப்பா இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இல்லை நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன், இன்னும் இதை கூட எனக்காக செய்ய மாட்டியா அப்படின்னு. எதுனாக்கா அதான் ஒரு பாலியல் இச்சைகளை எனக்கான பாலியல் இச்சையை தீர்த்து வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இல்லை அம்மா அப்பா வந்துடுவாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து வலுக்கட்டாயமாக வேண்டாம் அப்படின்னு மறுத்துருக்கு. அவன் சொல்கிற வார்த்தையிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது, வேண்டாம் அப்படின்னு மறுத்துருக்கு. அம்மா அப்பா வந்துடுவாங்க அப்படிங்கிற பயமும் அந்த பெண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ அம்மா அப்பா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தெரியுது, அப்போ அது ஒரு மெச்சூர் ஆகாத ஒரு பெண். இப்போ அம்மா அப்பாவுக்கு பயப்படக்கூடிய, அம்மா அப்பாவினுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இல்லை, ஒரு குழந்தை. ஏன்னா போன ஆடியோவில் 17 வயசு தான் இருக்கும் அப்படின்னு அவனே வாக்குமூலம் கொடுத்துருந்தான். அப்போ இந்த பொண்ணு வந்து அம்மா அப்பா ஆதரவில், அம்மா அப்பா கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு பயப்படுது இந்த மாதிரி விஷயங்களுக்கு. 2வது, இப்போ அப்படியான ஒரு பாலியலான ஒரு விஷயம் இல்லை, செக்ஷுவலான விஷயம் இல்லை அப்படின்னாக்கா தாராளமாக வீட்டுக்குள்ளே வர வச்சு உட்கார வச்சு பேச போகிறாங்க. கட்சி எப்படி போயிட்டுருக்கு, கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, தலைவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களோட வீடியோக்கள்லாம் பார்க்குற நல்லா இருக்குது, இதேமாரி இன்னும் பல பேரை நம்ம கட்சியில் வந்து வளர்த்து விடணும், விசில் சின்னம் போய் சேர்ந்துருச்சா இல்லையா, இந்த தொகுதியில் யார் நிப்பாட்ட போகிறார் தலைவர், இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் கட்சி ரீதியாக வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்கன்னா அதுக்கு அம்மா அப்பா வரத்துக்குள்ளே நீங்கள் கிளம்பிடுங்க, அல்லது அம்மா அப்பா வந்துடுவாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு செக்ஷுவலான ஒரு அப்ரோச் இருந்திருக்கு, அந்த பெண்ணு வேண்டான்னு மறுத்துருக்கு. 2வது, அம்மா அப்பா வந்துடுவாங்க அப்படின்னு பயப்பட்டும் இருக்குது. அப்படின்னாக்கா அது ஒரு குழந்தை, ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தை, அதிகபட்சமாக ஒரு 16, 17, 18 அந்த வயசாக இருக்கும். எனக்கு போன ஆடியோவில் பேசும்பொழுது 17 வயசாக இருக்குன்னு அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அப்போ மிகச்சிறிய ஒரு குழந்தை அது. அந்த குழந்தை வீட்டில் அம்மா அப்பா இல்லாத பொழுது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்குன்னு வற்புறுத்தி வித்தவுட் கன்சென்ட் அந்த பெண்ணை வந்து பாலியலாக அவன் வன்முறை செஞ்சுருக்கான் அல்லது பாலியல் உறவு செஞ்சுருக்கான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. இவன் இந்த கட்சியில் இந்த பொண்ணு மட்டும் இல்லை, நேற்று ஆடியோவில் பேசும்பொழுது சொன்னால் ஒரு பூந்தமல்லி ரெசார்ட்டு, அந்த ரெசார்ட்டில் வந்து நாங்கள் எப்போவுமே அதை நாங்கள் ஆடியோ எடுத்து வச்சுருப்போம், நாங்கள் யாராவது மாற்றி அந்த ரெசார்ட்டில் நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை, பாலியலான விஷயங்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நாம் அதில் ஒரு கேள்வி எழுப்பணும். அப்போ இவன் மட்டும் இல்லை, இவனுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் குரூமிங்கான ஒரு பெரிய குரூப்பே இருந்திருக்கு. அப்போ செக்ஷுவல் குரூமிங் மட்டும் இல்லை, அந்த பெண்களை வந்து வலுக்கட்டாயமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன், அல்லது இந்த மீட்டிங்க்கு, விஜய் வர்ற மீட்டிங்கு நான் பாஸ் வாங்கி தர்றேன், இவனுங்க கமிட்மெண்ட்டு பாருங்கள், அதிகபட்சமாக கொடுக்குற கமிட்மெண்ட்டு பாஸ் வாங்கி தர்றேன், ஃபோட்டோ எடுத்து தர்றேன். இப்போ இந்த பெண்ணுக்கிட்ட என்ன சொல்லி ஏமாத்தினாலும் தெரியல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கட்சி ரீதியாக ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன், அது இதுன்னு பேசிட்டு தலைவர் எனக்கு தெரியும், கட்சிக்கு நீங்கள் வாங்க அல்லது நீங்கள் கூட்டத்துக்கு வாங்க, பாஸ் நான் வாங்கி தரேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி தான் ஏமாற்றிருப்பான். ஒரு வேளை பார்ட் 3ல் அந்த ஆடியோவில் வரும்பொழுது தான் என்னென்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறது இன்னும் மிச்ச சொச்சம் இருக்கிற விஷயங்கள் அதில் தெரிய வரலாம். அப்போ இந்த ஆடியோவில் பேசும்போது அதான் சொல்கிறேன், அப்போ இந்த கட்சிக்குள்ளே வர்ற இந்த சின்ன குழந்தைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த குழந்தைகளை இந்த மாதிரி நபர்கள் எக்கச்சக்கமாக பாலியலாக சுரண்டுறாங்க. அப்போ நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ உள்ளூருக்குள்ளே மட்டும் இல்லை,
தமிழ்நாடு முழுக்க இந்த பையன் இதே வேலையாக தான் இருந்திருக்கான். யாராவது இவனுடைய இன்ஸ்டாக்குள்ளே இன்பாக்ஸுக்கு வர்றவங்க அல்லது இவனே இன்பாக்ஸுக்கு போய் தேடி அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் வயசுக்கு அதிகமாக இருந்தால் பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்ன பிள்ளைனாக்க மிரட்டிடலாம். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே பெண்ணோட வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த பிள்ளை வேணாலும் மறுத்துருக்கு. அந்த பிள்ளையை இவன் வித்தவுட் கன்சர்ன் மிரட்டி ஒரு வேளை இருக்கலாம், மிரட்டி இருந்திருக்கலாம். எனக்கு அந்த ஆடியோவில் சொல்லும்போது தெரியுது அந்த பொண்ணு மறுத்திருக்குங்கிறது அங்கே பதிவாக்குறது. அப்போ அந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் அல்லது ஃபோர்ஸ் செய்யப்பட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் உணர்வு இந்த பையன் செஞ்சுருக்கான். அதனால தான் சொல்கிறேன் திரும்ப ஏன்னா இந்த கட்சியில் அதிகபட்சமாக இருக்கிறது 16, 17, 18 வயசில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதுதான் இந்த மாதிரியான பொறுக்கி நாய்களுக்கு அயோக்கிய நாய்களுக்கு நல்ல வசதியாகவும் போயிடுது. அப்போ இந்த மாதிரி பெண்களை ஈஸியாக மிரட்டி நம்ம செஞ்சிடலாம். வெளியில் சொல்கிறதுக்கும் பயப்படுவாங்க. வீட்டில் அம்மா அப்பாக்கிட்டே சொல்ல மாட்டாங்க, அண்ணன் தம்பிக்கிட்டே சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்ல மாட்டாங்க. பதிலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி விஜய் கூட எனக்கு ஒரு பெரிய ஸ்டாரு அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதோ அல்லது இந்த மீட்டிங்கு பாஸ் வாங்கி நேரடியாக விஜயை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதோ இது வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த விஷயத்தை நம்மளுக்கு சின்ன விஷயம் அது கட்சி நிர்வாகிகளை வச்சு நம்மளால் ஈஸியாக வாங்கி கொடுத்துட முடியும், நம்ம இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கோம். அதனால் இப்படி போனோம்னாக்கா இந்த கட்சிக்குள்ள உள்ள அந்த 16, 17, 18 வயசில் உள்ள பெண்களை வந்து ஈஸியாக வேட்டையாடிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இவன் இந்த கட்சி ஆதரவாளராக இருந்திருக்கான். அல்லது இந்த கட்சி ஆதரவாளராக இருக்கிறதுனால அப்படி பண்ணுறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ நிறைய பேர் பேசினாங்கல்ல மத்தூர் சத்யா அப்படின்னு ஒருத்தர் சிக்கினார் இல்லைங்களா. ஸோ மத்தூர் சத்யா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த விஷயத்தை முதல்ல வெளியில் கொண்டு வந்தது அந்த கட்சி. அவர் சார்ந்து இருந்த சிபிஐ என்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தான் அவர் சார்ந்த அந்த பாலியல் குற்றச்சாட்டை முதலாக அறிக்கையை போட்டு ஒரு அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கினாங்க. அப்போ வெளியிலேருந்து யாரும் பேசி இந்த விஷயத்தை பூம் பண்ணல. கட்சியே அறிக்கை போட்டு கட்சி அறிக்கை போட்டதுக்கப்புறம் தான் பொதுமக்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் தான் நியூஸாகவே ஆகுது. அப்போ அவர் சார்ந்திருந்த கட்சியே இது தவறு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கையில் வச்சுட்டு தான் அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அவங்க கட்சி தான், பொதுவெளியில் அறிக்கை போட்டதும் அவங்க கட்சி தான். அதுக்கப்புறம் தான் வெளியிலே பேசு பொருளானுச்சு. ஏன்னாக்கா அந்த கட்சியினுடைய நேர்மை இது. அப்போ இவன் இந்த கட்சியினுடைய பேரை வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்கிறான். கட்சியில் உள்ள பெண்களை, கட்சி ஆதரவாளராக வர பெண்களை, அதுவும் ரொம்ப சின்ன குழந்தைங்க, பெண்கள்னு சொல்ல முடியாது குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை தொடர்ந்து பாலியல் தொந்தரவுக்கு பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்துகிறான் இவன் அப்படின்னாக்கா 2 ஆடியோலையும் பாருங்கள். அந்த ஆடியோலையுமே அந்த அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் இவன் இந்த செக்ஷுவல் அப்ரோச் கொடுத்தோன்னே அந்த பொண்ணு வந்து பிளாக் பண்ணிருச்சுன்னு சொல்லுவான். 3 நாள் என்ன பிளாக் பண்ணிருச்சு, எனக்கு பயமாயிருச்சு, ஒருவேளை அப்பா அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லிருமோங்கிற பயத்தில் இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அப்ரோச் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அந்த ரசிகை வெறி இருக்குல்ல, அந்த விஜயை வந்து நேரடியாக எப்படியாவது பார்த்துடணும், ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படிங்கிறது வெறியில் சரி அப்படின்ற மனநிலைக்கு இவங்களா பேசி பேசி இந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி அப்போ தமிழ்நாடு முழுக்க உள்ள இந்த தாவேகா கட்சியில் உள்ள சிறுமிகளை இவன் இதே மாதிரி பாலியல் வேட்டையாடி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது என்ன நிச்சயம். இந்த 2வது ஆடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா முடியும் போது சொல்லுவான், ஐயோ ஒருவேளை மாட்டிட்டோம்னாக்கா தாவேகா தொண்டன் பெண்களை சீரழித்தான் அப்படின்னு வந்துடும் அப்படின்னு பேசுறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ இவன் கட்சியில் ஒரு நிர்வாகியாக அல்லது கட்சி தொண்டராக கட்சியின் முகமாக அறியப்படுறான். சோசியல் மீடியாவில் கட்சியின் முகமாக முழுக்க அறியப்படுறான். அப்போ கட்சியின் பேரை வைத்தேன்னா போன ஆடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் மாவட்டத்துக்கிட்ட சொல்லி அவங்க சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு சில உதவிகள் நான் தான் செய்ய சொன்னேன், அந்த கட்சியிலேருந்து பாதுகாப்பாக ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னாக்கா அப்போ ஒட்டுமொத்த கட்சியினுடைய கட்டமைப்புக்குள்ளேயும் இவன் இருக்கான். இப்போ தாவேகாவுடைய முகமாக அறியப்படுற ஒருத்தவன். அதுலேயும் என்னன்னாக்கா போன ஆடியில் சொல்லியிருப்பான் மாட்டினா என்ன 1 வாரம் தான், அதுக்கப்புறம் அந்த நியூஸ்லாம் மாறிடும், வேறு நியூஸ் முன்னாடி போடுவாங்க அப்படின்னாக்கா இவன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சியை பயன்படுத்தி கொண்டு கட்சியில் உள்ள பெண்களை இப்படி சீரழிச்சிக்கிட்டு இருக்கான். மாட்டினாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா 7 நாள் தானே அதுக்குள்ளே மறந்துடுவாங்க அப்படின்னாக்கா வெரி பிளான்டாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சிபிஐ கட்சியில் உடனடியாக அறிக்கை போட்டு கட்சியை விட்டு நீக்கிறாங்க, பொறுப்பை விட்டு தூக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் போலீஸில் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னாக்கா தாவேகா கட்சியில் இது வரைக்கும் ஏன் எந்த நடவடிக்கையும் மேலே எடுக்கலை. ஒரு ஆடியோ வந்துருச்சு, இது 2வது ஆடியோ வந்துருச்சு. அந்த ஆடியோ ஏஐன்னு சொல்கிற வீடியோ போடுறான், ஏஐன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் வீடியோ போடுறான். அப்போ அவனோட நோக்கம் என்னென்னா நீ என்ன வேணாலும் ஆடியோ இறக்கிக்கோ, என்ன வேணாலும் வீடியோ ஃபோட்டோ ஒரிஜினல் எது வேணாலும் இறக்கிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு தற்கொலை கூட்டம், நான் ஈஸியாக விஜய் மாரி நடித்து வீடியோ போடுவேன், அல்லது அழுதுகிட்டு பிஜிஎம் போட்டுக்கிட்டு ரொம்ப சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு நடித்து வீடியோ போட்டோனாக்கா அது தற்கொலை கூட்டத்தை, முட்டாள் கூட்டத்தை ஈஸியாக என்னால் ஏமாற்ற முடியும், ஈஸியாக ட்ரைவ் பண்ணி கொண்டு போக முடியும், ஈஸியாக இவனை இந்த செயலை மறக்கடிக்க முடியும். இதெல்லாம் திமுக சதின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் தீய சக்தி, திமுகவினுடைய சதி. பாருங்கள் நம்ம தலைவர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு, அதுவே வந்து இவங்க வழியில் குழி நோண்டி போட்டு அப்புறம் அந்த இடத்துல வந்து கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னாக்க ஏண்டா பைத்தியக்காரன் நாயை, அயோக்கிய நாய், ஏண்டா ஓனாமுஞ்சி. இப்போ இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் தான் ஒட்டுமொத்த அதிகாரமும் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் எந்த அதிகாரமுமே கிடையாது. அப்போ இதில் மறுக்கிறாங்கனாக்கா யார் மறுக்கிறா? ஒருவேளை மறுக்கிறாங்கனாக்கா அது எலெக்ஷன் கமிஷன் தான் மறுக்கும். எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக சொல்லிருச்சு,
எப்பா இவங்க கூட்டத்துக்கு அனுமதி தர முடியாது, அனுமதி தரணும்னாக்கா ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் பட்டுக்க மீடியாவை கூட்டத்தை கூட்டிட்டு நேரடியாக வந்து டிஜிபிகிட்ட கொடுக்குறேன், நான் இவர்கிட்ட கொடுக்குறேன் அவர்கிட்ட கொடுக்குறேன்னாக்கா நீ எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்கிட்ட கொண்டு கொடு. ஐயா கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க, இந்த பாருங்கள் இது தொல்லைகள் கொடுக்குறாங்க, நேராக எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் தலைமையில் இருக்காரு அவர்கிட்ட கொண்டு போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த முண்டை கலப்பைங்க என்னன்னாக்கா நேராக டிஜிபிகிட்ட போகிறது, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. அப்போ என்னன்னாக்கா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் என்ன பண்ணுறானாக்கா இதுதான் திமுகவின் சதின்னு சொல்லி இந்த மக்கள் நம்பிடுறாங்கல்ல. சரி இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆளுது, பாண்டிச்சேரிலையும் திமுக ஆளுதா? பாண்டிச்சேரியில் திமுக ஆளுங்க, அங்கே என்ஆர் காங்கிரஸ் அலையன்ஸு வித் பிஜேபி. அப்போ அங்கே போய் நீ தீய சக்தின்னு பேசணுன்னாக்கா ஏன்னா பாண்டிச்சேரிலையும் போட்டிடுற, அதனால தான் பாண்டிச்சேரியில் போய் நீ கேம்பெயின் பண்ணுற. அப்போ அங்கே போய் நீ கேம்பெயின் பண்ணணுன்னாக்கா தீய சக்தி என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி, தீய சக்தி பிஜேபி அப்படின்னு அங்கே பேசணும். அங்கே போய் நீ தீய சக்தி திமுகன்னு பேசணுன்னாக்கா அப்போ உனக்கு கொடுக்கப்படுகிற அஜெண்டா தொடர்ந்து நீ திமுக தீய சக்தி திமுக தான் எதிரி, திமுக தான் நமது எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய்க்கு கீழே உள்ள இந்த முட்டாள் கூட்டம் இருக்குல்ல, தற்கொலை கூட்டம், அதை அப்படியே தற்கொலையாகவே திமுகவிற்கு எதிரான ஒரு கட்டமைப்பில் உருவாக்கி விட்டுட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா விஜயை வந்து கழட்டி விட்டுறணும். கழட்டி விட்டு அல்லது இன்னொரு எலெக்ஷன் வந்து தாங்குவாப்பில், அதையும் திமுக தீய சக்தினே பேசி அப்போ மீட்டிங் போட்டு விட்டு இந்த ஒட்டுமொத்த தற்கொலை கூட்டத்தையும் எப்படி நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு ஆன்டி டிஎம்கே கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கானோ சீமானு, அதே மாதிரி ஒரு ஆன்டி டிஎம்கே கூட்டத்தை இங்கே உருவாக்கி விட்டு அதுக்கப்புறம் 2 பேரையும் கட்சியை விட்டு விலக விட்டுட்டு, அதாவது சீமானு விஜய் 2 பேருமே விரட்டி விட்டுட்டு இந்த 2த்தையும் சேர்த்து ஷஃபிள் பண்ணோம்னாக்கா ஆன்டி டிஎம்கே விட்டு அவ்வளோ ஓட்டு சேர்ந்துடும். ஏற்கனவே உள்ள ஏடிஎம்கே ஓட் பேங்க் அதையும் தூக்கி உள்ளே வச்சுக்கலாம், பிஜேபி ஓட் பேங்க் அதையும் தூக்கி உள்ளே வச்சுக்கலாம், அப்புறம் ஆன்டி டிஎம்கேன்னு சொல்லிட்டு பாமகவையும் தூக்கி உள்ளே வச்சுக்கலாம், இன்னும் சில கட்சிகளையும் தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். அப்போ உள்ளே வச்சிட்டோம்னாக்க ஒட்டுமொத்தமாக ஆன்டி டிஎம்கேவை ஒரே பேக்கெட்டில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற சாதாரணமான ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டா இது. அந்த கிரிக்கெட் மேட்ச் 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் நினைக்கிறேன் கர்நாடகா டீம் அவங்க வந்து ஒரு கப்பு வாங்கினதுக்கு அந்த 2020 கப்பு வாங்கினாங்க. அதுக்கு ஊர்வலம் போகிறோன்ட்டு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கர்நாடகாவில் பெங்களூரில் அவங்க அந்த கப்பு வாங்கினதுக்காக செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் ஏன்னாக்கா இத்தனை வருஷம் கழித்து பெங்களூர் வந்து கோப்பை வாங்கியிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியில் அவங்க தெருவில் வந்து அந்த கொண்டாட்டத்தின் போது ஸ்டாம்பிட் ஆகிருச்சு. ஸ்டாம்பிட் ஆகி 11 பேர் நம்ம நினைக்கிறேன், நம்பர் சரியாக ஞாபகம் இல்லை, 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க இந்த ஸ்டாம்பிடில். அப்போ திரும்ப இந்த 2020 இப்போ ஆரம்பிக்குது. நேற்று தான் ஃபஸ்ட்டு மேட்ச்னு நினைக்கிறேன். அதில் களமிறங்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொண்டாட்டமும் இல்லாமல் ஒரு 2020 மேட்ச் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். அந்த ஆரம்பிக்கிற மேட்ச்சு அவ்வளோ பெரிய செலிப்ரேஷனாக ஏகப்பட்ட கொண்டாட்டமாக ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை வச்சு ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸில் உள்ள இருக்கி ஏகப்பட்ட ஸ்டார்ஸில் உள்ள இருக்கி அப்படி தானே அந்த கொண்டாட்டம் அந்த செரிமனி நடத்துவாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது அப்படி நடைபெறவே இல்லை. எந்த ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியும் நடைபெறக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அஞ்சலி செலுத்திட்டு இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு நேராக டீமுக்குள்ளே விளையாடப்பட்டாங்க. நேராக மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. வேறு எந்த கொண்டாட்ட நிகழ்வும் கிடையாது. ஏண்டா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிற அவனுக்கு இருக்கிற அறிவு ஒரு கட்சி வச்சு நடத்துகிற உனக்கு இருக்க வேண்டாம்? அவனாவது அந்த இறப்புக்கு அவன் காரணமாக முடியாது. ஏன்னாக்கா அந்த மேட்ச் ஃபைனல் நடக்கும் பொழுது அந்த கிரவுண்டுக்குள்ளே நடந்துச்சா அப்படின்னாக்கா இல்லை. சரி, அந்த மேட்ச் நடந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வரும்பொழுது ஸ்டாம்பேட் ஆகி அப்படி எதுவும் இல்லை. மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சு, கப்பு வாங்கிட்டாங்க. அதுக்கு அப்புறமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அந்த கப்பு வரதை அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஆட்டோமேட்டிக்காக அந்த சோஷியல் மீடியாவில் அதுன்னு பதிவில் போட்டு எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து அந்த ஸ்டாம்பில் இறந்து போனாங்க. அதுக்கும் அந்த கிரிக்கெட் டீமுக்கும் இல்லை அதுக்கும் அந்த பிளேயர்ஸுக்கும் அதுக்கும் அந்த ஓனருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனாலும் பாருங்கள் அந்த டீமு அந்த பிளேயர்ஸு அதற்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் இறந்து போனவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு கிரிக்கெட் விளையாடுற அவங்களுக்கு இருக்கிற அறிவு ஒரு கட்சி நடத்துகிறவனுக்கு இருக்கவே வேணாமா? ஏன்டா 41 பேர் செத்து போனாங்கல்ல, அதுக்கப்புறம் எங்கேயாவது அந்த 41 பேருடைய ஃபோட்டோவை வச்சு அடுத்தடுத்த கூட்டங்களில் இந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு நம்ம மௌன அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திருப்பியா? அந்த 41 பேர் ஃபோட்டோவை நீ வச்சுருப்பியா? முதல்ல எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம நிறைய கூட்டங்களுக்கு போயிருக்கோம். ஏன் டிவிகா கூட்டத்துக்கு நம்ம போயிருக்கோம், இன்னும் தாப்பேத்திக்காவுக்கு போயிருக்கோம். நம்மளாம் போகும்பொழுது அதற்கு முன்னாடி யாராவது அமைப்பில் இருக்கிறவங்க இறந்து போயிருக்காங்க அல்லது அமைப்பு குடும்பத்தில் இருக்கிறவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஃபோட்டோவை வச்சு அவங்க படத்திறப்பு விழா செய்வாங்க. அல்லது ஒரு வீர வணக்கமாக அந்த ஃபோட்டோவை திறந்து வச்சுட்டு அவரை பற்றி ஒரு ஸ்பீச் இருக்கும், அவர் யார் என்னங்கிறது ஒரு ஸ்பீச் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சிக்குள்ளேயே போவாங்க. எப்போவுமே இது அமைப்புகள் செய்கிற ஒரு ஃபார்மெட்டாக கட்சிகளுமே அப்படி தான் பண்ணுவாங்க. திமுக அதிமுக எல்லா கட்சியுமே அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கனா உனக்கு அந்த அறிவு வேணுமோ வேணாமா? அதான் இது கட்சி கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு கட்சி தலைவனுக்கு இந்த அறிவு இருக்கணும்ல, அது அறிவே கிடையாது அவனுக்கு. அப்போ அந்த அறிவு இருந்துச்சுனாக்கா இவனை நேரம் கட்சியை விட்டு தூக்கியிருப்பான்.
இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றம், அந்த குற்றத்தில் இவன் முழுக்க பங்கெடுத்திருக்கான் அப்படிங்கிறது 2 ஆடியோவிலையும் தெரியுது. இன்னும் பல ஆடியோக்கள் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவனே அந்த ஆடியோவில் சொல்கிறான், இந்த ஆடியோ ஃபேக்குனாக்கா இந்நேரம் தாவேக்கா வழக்கறிஞர் நீ இந்த ஆடியோவை வெளியிட்டு நாம் தமிழ் கட்சி அந்த தம்பியின் மீது இந்நேரம் வழக்கு போட்டிருக்கணும், இந்நேரம் செய்தியாக்கியிருக்கணும். பாருங்கள், இந்த தம்பியை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தாவேக்கா கட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்த பார்க்குறாங்க. எங்கள் கட்சி அப்படி கிடையாது, எங்கள் தலைவன் அப்படி கிடையாது, நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் வழக்கு போட்டிருக்கணும். எந்த வழக்குமே இன்னும் பதியப்படலையே, யார் மேலே இன்னும் குற்றச்சாட்டுகள் வர, இதுக்கு மறுப்பே இன்னும் வரலையே. அவன் இன்னும் சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க, அவ்வளோதான். ஏண்டா இப்போ ஏன்னாக்கா நீ போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடு, நான் வீடியோ போட்டிருக்கேன், என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த நாம் தமிழ் கட்சி தம்பி மேலே போய் அந்த வாய்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் ப்ளூடிக்லாம் வாங்கி வச்சிருக்காப்புல, அவர் தான் தொடர்ந்து ஆடியோக்கள் வெளியிட்டிருக்காப்புல, அவர் மேலே போய் வழக்கு போடலாம். எதுவுமே போடவே இல்லையே. ஜஸ்ட் ஏன்னு சொன்னாக்கா ஈஸியாக நம்பிடுவாங்க தற்கொலை கூட்டம் அப்படிங்கிற. அதான் அந்த மக்களை, அந்த தாவேக்காவில் உள்ள தொண்டர்களை, விஜயனுடைய ரசிகர்களை முழுக்க ஒரு முட்டாளாகவும் அடிமுட்டாளாகவும் தற்கொலைகளாகவும் அவன் நினைப்பதனால தான் இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கும் பொழுது எங்கேயோ போய் கம்ப்ளைண்ட்டோ அல்லது வேறு எதுவும் மறுத்தோ அப்படிலாம் இல்லை. இது ஏன்னு சொல்லிட்டு ஈஸியாக எஸ்கேப் பார்க்குறான். இவனால் இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது காவல்துறை கொஞ்சம் சீரியஸாக கணக்கில் எடுத்துக்கிட்டு அவனை உடனடியாக கைது பண்ணி அவனுடைய அக்சசரிஸ் முழுக்க வாங்கி எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிங்கனாக்கா தெரியும் இன்னும் எத்தனை பெண்களுடைய ஆடியோ, வீடியோ, ஃபோட்டோ, இது சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது, இல்லை இன்பாக்ஸில் என்னென்ன இருக்குது, இது எல்லாம் உடனடியாக நீங்கள் சூஸ் பண்ணால் தான் அது கிடைக்குமே தவிர இன்னும் நீங்கள் காலம் தாழ்த்த தமிழ்நாட்டில் உள்ள, குறிப்பாக அந்த கட்சியில் உள்ள பல சிறுமிகளுடைய வாழ்க்கை சீரழியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அதனால் தாவேக்கா கட்சியில் இருக்கிறவங்க அல்லது கட்சி ஆதரவாளராக இருக்கிறவங்க அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க அவங்கள கவனிங்க. இவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்களா, இவனோட வீடியோவை பார்க்குறாங்களா, இவங்க கூட பழகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணாக்கா ஒருவேளை இவங்க கூட கனெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், பாதிக்கப்பட்டதை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவங்க இருந்தீங்கன்னாக்கா தயவு செய்து நம்மளுடைய இன்ஸ்டா, ட்விட்டர் பேஜ் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதோ ஒன்று இன்பாக்ஸில் வந்து தகவலை கொடுங்க, தகவலை மட்டும் கொடுங்க போதும். பாதிக்கப்பட்டவங்களையோ அல்லது தகவல் கொடுத்தவர்களுடைய விவரங்களை நாங்கள் வெளியிட மாட்டோம். நீங்கள் கவலையே பட வேண்டாம். 100% உங்களுடைய ப்ரைவேசி பாதுகாக்கப்படும். ஆனால் காவல்துறை உடனடியாக இவனை கைது பண்ணி நீங்கள் விசாரணை பண்ணாதான் பாதிக்கப்பட போகிற பெண்களை பாதுகாக்க முடியும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியை பெற்றுத்தர முடியும்.